Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து அந்த 5-year BA LLB affiliated கோர்சஸ்க்கும் ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் வந்து ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து பண்ண சொல்லி வந்து அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல. ஸோ அந்த விதத்துல ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஓப்பன் ஆகாம இருந்தது. பட் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி பண்ணி வந்து ஆன்லைன்லயே வந்து லாகின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய லிங்க் அப்படிங்கிறது இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சோயில்ல நீங்க வந்து BA-LLB வித் BB-LLBக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த லிங்க்கும், நீங்க BCAக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த லிங்க்கும், BCom-LLBக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த லிங்க்கும் கிளிக் பண்ணணும். சோயில் தவிர நீங்க வந்து கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா BA-LLB அப்படிங்கிற நேர இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து உள்நுழைக, அதாவது வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர்ட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பேசிக்கா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. உங்களோட எஸ்எம்எஸ்க்கும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜஸ்ட் வந்து ஒரு 4 டிஜிட்ல தான் இருக்கும். ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது வந்து அப்ளிகேஷன் நம்பர், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சரிங்களா, அந்த 5 டிஜிட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இது வைஸா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உண்டான டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி தானா வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 100ல இருந்து 250 கேபிக்குள்ள நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறதையும் வந்து 100ல இருந்து 500 கேபிக்குள்ள வந்து கம்ப்ரஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க ஜேபிஜி ஃபார்மேட்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் இல்ல அப்படின்னா டெம்பரரியா ஸ்கூல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை உங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட சீல் போட்டு சைன் வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய டிசிஏ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஒரே பிடிஎஃப்ல நீங்க மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணணும் 100 கேபில இருந்து 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் சொல்லுவோம், அதை வந்து 100ல இருந்து 250 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்ல நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. இது வந்து காமனா ஜெனரல் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதை தாண்டி நீங்க அடிஷனலா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ங்கிற டேப் வந்து எனபிள் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டேப் வந்து எனபிள் ஆயிருக்கும். அதுல சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராது, ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் திரும்ப வந்து லாகின் வந்து கொடுங்க. லாகின் கொடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய போட்டோ கீழே வந்து டவுன்லோட் சிம்பிள் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் வந்து இதுதான். சரிங்களா, இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏற்கனவே மெயில் பண்ணவங்க இருந்தாலும் மறுபடியும் அகைன் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேத்து வரைக்கும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாம இருந்தது. பட் இன்னைக்கு தான் இதை வந்து ரெட்டிஃபை பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஒரு 2 டைம்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் நம்ம மெயில் வந்து பண்ணியிருந்தோம். யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுங்க கால் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தோம் லாகின் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நாங்கள் வந்து ரெட்டிஃபை பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஒரு 10 o'clock மேல இருந்து இப்படி லாகின் ஆக ஆரம்பிச்சிருது. சரிங்களா, அதனால நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய லாஸ்ட் டெட்லைன் வந்து ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அதனால அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. மெயில் வராம இருக்கக்கூடியவங்க ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல லாகின் ஆகுதா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு லாகின் ஆச்சு அப்படின்னு நீங்க டேரக்டா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாகின் ஆகல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.